भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, ஜெய வருஷம் ஆடி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மாலை 5:39 வரை, மாலை 5:39 வரை ரேவதி, அதன் பிறகு அஸ்வினி. திதி தேய்பிறை, பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்த நாள்.
யோகம் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 5:39 வரை. அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை 5:39 ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி ஆரம்பமாகும் பொழுது சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து கன்னி ராசிக்கு ஆரம்பமாகும். ஆகவே இன்று மாலை 5:39 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் ராகு, துலாமில் சனி செவ்வாய், மீனத்தில் சந்திரன் கேது. மாலை 5:39 மீன ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து மேஷ ராசிக்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை 5:39 வரை ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலையிலே ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசியை சந்திரன் இன்று மாலை முதல் 2.5 நாட்களுக்கு கடக்கப் போகிறது. இக்காலகட்டம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்கும். இன்றைய பகல் பொழுதை காட்டிலும் மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். நல்ல தகவல் வந்து சேரும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த நேர்த்திக் கடன்களை எல்லாம் இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். குடும்பத்தாருடன் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமாக இது இருக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல விஷயங்கள் பல நடைபெறும் ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். செல்வச் செழிப்பு மிகுதியால் மகிழ்ச்சி கடலிலே திளைத்து கொண்டிருப்பீர்கள். அதிக அளவிலான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ராசி அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது குரு பார்வையிலே இருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு வந்தவுடன் 10க்குடைய செவ்வாயால் அது பார்க்கப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் முன்னேற்றமடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகிறது. மாலை 5:39 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடத்த வேண்டியிருந்தால் அதை மாலை நேரத்திலே செய்யலாம். 6 மணிக்கு மேல் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். 5:39 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. அதன் பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டிற்குரிய நாளாக விளங்கும். ஆடி வெள்ளி, கடைசி வெள்ளி. இன்றைக்கு ஆடி 30, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்திலே வருகின்ற கடைசி வெள்ளி, இந்த வருடத்திற்கான ஆடி வெள்ளியில் கடைசி வெள்ளி.
ஆகவே அம்மன் வழிபாடு செய்யுங்கள். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம். ஆகவே அம்பிகையை சரணடைந்து அவளது திருவடிகளை வணங்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை என்பது மிக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு கிரக நிலவரம் அல்ல. மாலை நேரத்திலே 5:39 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்று மாலை முதல். ஆகவே நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக அலைய வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் பேச வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணால் இன்றைக்கி எரிச்சலாக வரும். நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, ஆனால் அவங்களுக்கு அது கோபமாக வரும். ஆகவே நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்து விடுங்கள். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு சூரியனோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே புதன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய தொழில் துவங்குவது பற்றிய ஆலோசனைகளை நடத்துவீர்கள். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடத்துவீர்கள். அவ்வாறு புதிதாக தொழில் துவங்குவதாக இருந்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி விரிவாக ஆலோசனை நடத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் தொடர்பான சில மாற்றங்கள், புதுமைகள் ஆகியவற்றை கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதற்கு தேவையான நிதி உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறு குறு தொழில்களிலிருந்து மிகப்பெரிய கனரக தொழிற்சாலை வரை எந்த அளவிலே நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சி அடையும். மிகப்பெரியதொரு தொழில் வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் தீட்டுகின்ற திட்டம் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். அமல்படுத்துவீர்கள். அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பணிகளும் செவ்வனே நடைபெற்று உங்களது தொழில் அமோக வளர்ச்சி அடையும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்களது திறமைகள் அனைத்தும் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். இயல், இசை, நாடகம் போன்ற துறைகளை சார்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புகழும் பணமும் சேர்ந்து வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்ந்து செல்கிறது. மாலை வரை 4ஆம் இடத்திலே குரு பார்வையில் இருக்கும் சந்திரன் பிறகு 5ஆம் இடம் சென்று அங்கே செவ்வாய் வீட்டில் அமர்ந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. 8 குடைவன் தேய்பிறையிலே நன்மைத்தான் செய்யும் என்பதால் உங்களுக்கு 4, 5 ஆகிய இடங்களிலே சந்திரனுடைய சஞ்சாரத்தினால் நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பிற கிரகங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். 2, 3 குடைய சனியும் உச்சம் பெற்றிருக்கிறது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஆகியவை மிகச் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். மிகச்சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள், தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவை மிகச் சிறப்பாக திட்டமிட்டு செய்வீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும்.
கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிலும் குறிப்பாக மாலை 5:39 பிறகு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாலை நேரத்திலே சில முக்கிய சந்திப்புகள் நிகழும். 2ஆம் இடமாகிய மீனத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து 3ஆம் இடம் சென்ற பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். நல்ல தகவல் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை 5:39 வரையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய மேஷத்திற்கு செல்கிறது. ராசியிலே இருக்கும் பொழுது ராசி அதிபதியால் சந்திரன் பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் சென்ற பிறகு 2க்குடைய செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. நாள் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்றார் உறவினர் வருகையால் பூரிப்படைவீர்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சிறுவாபுரியிலே முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் இன்றைய தினம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 ஆகிய 2 நாட்களும் சிறுவாபுரியிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இவை தேசிய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்த தேதிகள். அனைவருக்கும் தெரியும். ஆகஸ்ட் 15 என்றால் சுதந்திர தினம், ஜனவரி 26 என்றால் குடியரசு தினம். இந்த 2 நாட்களிலும் வருடா வருடம் சிறுவாபுரி முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தினங்களுக்கும் முருகன் வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு என்று நான் யோசித்து பார்த்தேன். நம்ம நாட்டு தேசிய பறவை மயில், நேஷ்னல் பேர்டு பீகாக், அந்த தேசிய பறவையை வாகனமாக முருகன் கொண்டிருப்பதால் இந்த நாட்களிலே அங்கே வழிபாடு செய்கிறார்களோ என்று கூட நான் நினைத்ததுண்டு. இன்றைய தினம் சிறுவாபுரி முருகனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. என்றவர்கள் சென்று கலந்து கொள்ளலாம். மீனராசிக்கு இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அல்லது உங்கள் பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப்பாடல் பாடப்பட்ட 276 சிவஸ்தலங்கள் பற்றிய தகவலை பார்ப்போம். கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபஹாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभितकिरीटविराजमानं फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं ॐ नमः शिवाय।
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பதிகம் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் என்னும் வரிசையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டை நாட்டு தலங்கள் மொத்தம் 32. அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பாசூர் என்னும் தலத்தை பற்றி. பாசூர் என்பது திருவள்ளூரை தாண்டி திருத்தணியை நோக்கி செல்கின்ற பிரதான சாலையிலேயே இடதுபுறமாக பார்க்கும் பொழுது அந்த கோவில் தெரியும். திருவள்ளூரை தாண்டி அங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் செல்லும் பொழுது சாலை ஓரத்திலே இடதுபுறமாக பெரிய ஒரு அகழி, கோட்டை, மதிர்ச்சுவர் ஆகியவற்றுடன் கூடிய ஒரு கோவில் தெரியும். அதுதான் பாசூர் சிவன் கோவில். பாசூர் என்பது திருவள்ளூருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு இடம். இந்த பாசூரிலே அமைந்துள்ள சிவன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. தேவார பதிகம் பாடப்பட்ட தலம். திருஞான சம்பந்தர் ஒரு தேவார பதிகமும் அப்பர் பெருமான் 2 பதிகங்களும் பாடிய தலம். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பாடிய தலம். இத்தலத்திலே ஈஸ்வரர், பசுபதீஸ்வரர், வாசீஸ்வரர், பாசூர்நாதர், உடையவர், பாம்பாட்டி சித்தர் என்னும் திருநாமங்களோடு விளங்குகின்றார். லிங்க திருமேனியாக சுயம்புவாக விளங்குகின்ற கிழக்கு நோக்கிய சந்நிதி. சுவாமி சந்நிதியின் மேல் உள்ள விமானம் மட்டும் கஜபிருஷ்ட அமைப்பிலே அமைந்திருக்கும். சந்நிதி கஜபிருஷ்ட அமைப்பிலே இல்லை. பொதுவாக சந்நிதி கஜபிருஷ்ட அமைப்பிலே இருந்தால் மேல் விமானமும் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே சந்நிதி செவ்வகமாகவும் மேலே உள்ள விமானம் மட்டும் கஜபிருஷ்ட அமைப்பிலும் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. இத்தலத்து ஈசன் பாசூர்நாதர் என்னும் திருநாமம் கொண்ட இந்த இறைவன் மூங்கில் காட்டிலிருந்து சுயம்புவாக வெளிப்பட்டவர். இத்தலத்து அம்பிகை பசுபதி நாயகி, மோகனாம்பாள், பனைமுலை நாயகி, தங்காதலி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றாள். அம்பிகையின் திருவுருவின் அழகை கண்டு ஈசன் மயங்கி இவள் தன் காதலி என்று சொல்லிக் கொண்டாராம். அதனால் அம்பாளுக்கு தங்காதலி என்று பெயர். அதிசுந்தர ரூப வடிவிலே அமைந்துள்ள அம்பிகை நின்ற திருக்கோலம். அம்பிகை சந்நிதியும் கிழக்கு நோக்கியே அமைந்திருக்கிறது. பாசாங்குச அபய ஹஸ்த வரதங்களுடன் அம்பிகை 4 திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்திலே அற்புதமாக காட்சி அருள்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு எழில் கொஞ்சம் ஒரு அழகு. இந்த கோவிலிலே அகழியுடன் கூடிய அகழி, கோட்டை, மதிர்ச்சுவர் போன்றவற்றையெல்லாம் கட்டி இதை சிறப்பாக உருவாக்கியது கரிகால சோழன். சோழ பரம்பரையிலே வந்த கரிகால சோழ மன்னன் கட்டிய கோவில் இது. இக்கோவிலுக்கு பாடப்பட்டுள்ள பாடல்களிலே இவ்வாலயத்தை கட்டிய கரிகாலனை பற்றிய தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த சோழ மன்னர் இங்கு கோவில் கட்ட காரணம் அவரது உயிரை காப்பாற்றிய ஈசன் இவர். கரிகால சோழனை அவனுடைய எதிரிகள் கொல்வதற்கு திட்டமிட்டு கொடிய விஷமுடைய நாகம் ஒன்றை ஒரு குடத்தில் இட்டு அதன் மேல் ஒரு துணியை, மெல்லிய துணியை கட்டி அந்த குடத்தை அலங்கரித்து அது உள்ளே ஏதோ விலை மதிக்க முடியாத சில பொருட்களெல்லாம் இருப்பதாக பொய்யை சொல்லி அதை மன்னனுக்கு பரிசாக அனுப்பி வைக்கின்றனர். மன்னருடைய சபையிலே அந்த கொடிய நாகம் உள்ள குடம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அதை திறக்கச் சொல்கிறார், அருகிலே எடுத்து வந்து. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு பாம்பாட்டி அரச சபைக்குள் ஓடி வந்து, இது உள்ள பாம்பு இருக்கு, நான் அதை வரவழைக்கிறேன், நீங்கள் எல்லாம் கிட்ட வராதிங்க என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பாம்பாட்டி மகுடி வாசித்து அந்த குடத்தில் இருக்கும் அந்த குடத்தின் மேல் உள்ள துணியை அகற்றி அந்த பாம்பை வெளிவரச் செய்து அந்த பாம்பை பிடித்து அதை ஆட்டி மன்னரை காப்பாற்றுகிறார். அந்த நேரத்திலே அந்த பாம்பாட்டி எங்கிருந்து வந்தான், எப்படி அரச சபைக்குள்ளே அவன் வந்தான், அவனை எப்படி அங்கே அனுமதித்தார்கள் என்பது எல்லாமே ஒரு கணப்பொழுதிலே யாருக்கும் ஒன்றும் புரியாத விஷயமாக இருந்தது. உள்ளிருந்து ஒரு கொடிய பாம்பை, விஷம் கக்கக்கூடிய மிக கடுமையான விஷம் கொண்ட ஒரு நாகத்தை அந்த பாம்பாட்டி வெளியே எடுத்து அதை கையால் பிடித்து அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான். பிறகு போய் பார்த்தால் வெளியே பாம்பாட்டியை காணும். அப்பொழுதுதான் தெரிகிறது, யாரோ இந்த சதியை செய்திருக்கிறார்கள், நம்மை கொல்வதற்காக கொடிய விஷமுடைய பாம்பை அனுப்பியிருக்கிறார்கள். இறைவனே பாம்பாட்டியாக வந்து எந்த ஈஸ்வரனுடைய கழுத்திலே
நாகங்களெல்லாம் சுற்றி கொண்டிருக்குமோ அந்த ஈஸ்வரனே வந்து அந்த நாகத்தை பிடித்து சென்று நமது உயிரை காப்பாற்றி விட்டார் என்பதை மன்னன் உணர்கிறார். இப்படி ஒரு அதிசயம் கரிகால சோழனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அந்த அதிசயத்தை நிகழ்த்திய இறைவன்தான் இந்த பாசூர்நாதர், பசுபதீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈஸ்வரன். இந்த ஆலயத்தை பற்றிய இன்னும் சில சுவையான தகவல்களெல்லாம் அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இன்றைய தினம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदिका ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदिका ओम श्री जय 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 शक्ति இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய தீயும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பெருகிட பாடி உருகிட மண்பாயன்பில் இம்மை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார் கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி கருணையுடன் நடிப்பார் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோ ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோ ஜெகமெங்கும் அமைதியேகா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठभूषणम श्री विद्याபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒருவராக நாம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய விருப்பம். அப்படி நாம் எல்லோராலும் அன்பாக பார்த்து புன்னகை செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் பராசக்தியினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஏகம் சத் விப்ரோ பகுதா வதந்தி என்று சொல்லும் ரிக்வேதம், ஒன்றாக இறைவன் இருக்கிறான். அபிராமி அந்தாதியே சொல்லும் ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்று ஒரு பாடலிலே சொல்லும். மிக அழகாக கச்சியப்பர் முருகப்பெருமான் பிறக்கக்கூடிய வரலாற்றிலே உள்ள பாடலை சொல்லுகிற பொழுது சொல்லுவார், முருகப்பெருமான் எவ்வாறு தோன்றினான் என்ற பாடல் மிக அழகான பாடல். அந்த பாடலிலே சொல்லுகிற பொழுது இறைவன் எவ்வாறெல்லாம் இருக்கிறான் என்று நம்முடைய சனாதனத்தை எடுத்து அழகாக வைப்பார்.
அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு ஒரு மேனியாகி என்று சொல்லுவார். பிரமமாய் நிற்கின்ற ஜோதி பிழம்பு இருக்கிறதே, அது ஒரு மேனி ஆகிறது. பல ஒன்றாகிறது, ஒரே ஒன்று பல ஆகிறது. ஒரே ஒரு தங்கம் தான். அந்த ஒரே ஒரு தங்கம் எப்படியெல்லாம் நமக்கு காட்சி தருகிறது. நம் கைகளிலே போடுகிற பொழுது அது வளையலாக இருக்கிறது, விரல்களிலே மாட்டுகிற பொழுது அது மோதிரமாக இருக்கிறது, கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிற பொழுது அது நெக்லஸாக செயினாக காட்சி அளிக்கிறது, நெத்தியிலே சூடுகிற பொழுது நெத்திச்சுட்டியாக இருக்கிறது, இடுப்பிலே ஒட்டியானமாக காட்சி அளிக்கிறது. அப்படி ஒரே ஒரு நகை, அந்த ஒரே ஒரு தங்கம் இருக்கிறதே, பல நகைகளாக இந்த உலகத்திலே நமக்கு காட்சி தருகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அது தங்கம். அந்த தங்கத்திலே இருந்துதான் இத்தனை பொருள்களும் வருகிறது. அப்படி மண்ணை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் பலவிதமான பாத்திரங்களை சொல்லலாம். எந்த உலோகத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் அவை பலவாக மாறுகிற தன்மையை சொல்லலாம். அப்படி ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்று சொல்லுகிற பொழுதுதான் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று சொல்லுகிறாள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பராசக்தி இந்த உலகத்திற்குள்ளே தான் இருக்கிறாள், உலகத்திலே உள்ள பொருள்களுக்குள்ளே தான் இருக்கிறாள் என்று சிந்தித்தாலும் கூட அவள் இவற்றையெல்லாம் கடந்தவளாக இருக்கிறாள். அவளுடைய ஆற்றலை யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியவே முடியாது. அவளை எப்படி அளக்க முடியும்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாலே அவளை அளக்க முடியாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியாலே அவளை அளக்க முடியாது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தினாலே அவளை அளக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவளுடைய ஆற்றல் அளவிடற்கரியது. மிக அழகாக மகாகவி பாரதி சொல்லுவான், சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள், பராசக்தி வாழி என்றே துதிப்போம் என்று சொல்லுவான். சொல்லுக்கடங்காத மிகப்பெரிய சூரத்தனங்கள் மிக்கவளாக பராசக்தி இருக்கிறாள். அவளை நாம் எதன் மூலமாக அளக்க முடியும் என்று கேட்டால் எந்த பொருளாலும், எந்த அளவீட்டினாலும், எந்த அளவுகோலாலும் நம்மால் அளக்க இயலாது. என்றால் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலே இருந்து இந்த உலகத்தை படைத்து காத்து மறைத்து ரட்சித்து அழிக்கக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை தேவி பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மறையக்கூடிய மிக சாதாரணமான மனிதர்களாலே எப்படி அளந்து கொள்ள முடியும்? அவள் இப்படித்தான் இருப்பாள், இவர்களுக்கு இப்படி பண்ணுகிறாள், அவர்களுக்கு அப்படி பண்ணுகிறாள், இவர்களுக்கு நன்றாக வைத்திருக்கிறாள், இவர்களை கஷ்டப்படுத்துகிறாள், என்ன இப்படி இருக்கிறாள் என்று அவளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவளை என்ன செய்ய முடியும்? வழிபாடு செய்து எனக்கு நீ நன்மையைத்தா என்று தான் கேட்க முடியுமே தவிர அவளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்திலே மட்டும் இருக்கிறாளா என்று கேட்டால் இல்லை. இந்த உலகத்தையெல்லாம் கடந்தவளாக அவள் இருக்கிறாள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் இயக்கி வைக்கக்கூடிய பராசக்தியாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னால் அதனை கடந்தவளாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இன்றைக்கு கூட அறிவியல் நூலார் சொல்லுகிறார்கள், இந்த பிரபஞ்சம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு சூரிய குடும்பமா என்று கேட்டால் இல்லை இல்லை, இது போன்ற சூரிய குடும்பங்கள் ஏராளமாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. அது யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்களே. அப்படி எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள். அத்தனையுமாக அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்தவளாக அவள் இருக்கிறாள். கடவுள் என்று சொன்னாலே கடந்து உள்ளே இருக்கக்கூடியவன் என்று நம்முடைய பெரியவர்கள் பொருள் சொல்லுகிறார்களே, அப்படித்தான் தேவி இருக்கிறாள். அவள்தான் தலைவியாக இருக்கிறாள். ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயமும் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே என்று கேட்பார் ஒரு பாடலிலே அபிராமி பட்டர். அப்படி இவள்தான் தலைவி. இந்த தலைவியினுடைய மிகப்பெரிய சக்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அவளுடைய பேராற்றலை நம்மால் அளக்க முடியாது. அவளை நாம் என்ன செய்யலாம்? பணிந்து அந்த பேராற்றலை நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். அந்த பேராற்றலை புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அறிவினாலே அது நடக்காது. இந்த அறிவை இழந்து அவளிடத்திலே நாம் பக்தி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பராசக்தியினுடைய தன்மை கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கலாம். கடலுக்குள்ளே சென்று கடலுக்குள்ளே மூழ்கி கடலுக்குள்ளே முத்தெடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அத்தகைய பேராற்றல் படைத்தவர்கள் கூட கடலின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாது என்பார்களே, அப்படித்தான் நாமுமாக கடலினுடைய கடற்கரையிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கடலுக்குள்ளே சென்று இதன் ஆழத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் அது அவர்களுடைய தவத்தை பொறுத்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தவம் செய்திருக்கிறோமோ அத்தனை பராசக்தியினுடைய பிரம்ம ரகசியம் என்று சொல்லுவார்களே, அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அவள் மகாமாயை,
நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று சொல்லுவார்களே, அதுபோல நமஸ்தேஸ்து மகாமாயை. அந்த மகாமாயை எந்த அளவிலாவது யாராவது தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த பராசக்தி என்ன செய்யலாம்? அவளுடைய பேராற்றலை, அவளுடைய பேரருளை, அவளுடைய கருணையை, அவளுடைய மிக அற்புதத்தை இந்த உலகமெல்லாம் பார்த்து வியக்கலாம். அவளுடைய அருளை வேண்டி நிற்கலாம். அந்த தன்மையிலே தான் சொல்லுகிறார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அவள் எப்படி இருக்கிறாள்? எல்லாவற்றையும் கடந்தவளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுதே நாம் இந்த உலகத்திலே விருந்தினர்கள் மட்டுமே என்ற ஞானம் நமக்கு வர வேண்டும். அந்த ஞானம் மட்டும் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவள்தான் இந்த உலகத்திலே நித்தியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். நாம் இந்த உலகத்திலே வந்து போகும் விருந்தினர்கள், நாழிகை கணக்கில் வந்து போகும் விருந்தினர்கள். இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கிறோம், கல்பகோடி காலத்திலே இருந்து தோன்றி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கல்பகோடி காலம் இந்த பிரபஞ்சம் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நோக்குகிற பொழுது மிக சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். ராவணன் பிறந்தான் என்று சொன்னவுடனே மிக அதிகமான வெடிச்சத்தம் கேட்டதாம். ஒரு நாழிகை கழித்தவுடனே மறுபடியும் ஒரு வெடிச்சத்தம் கேட்டதாம். என்ன ஆயிற்று என்று கேட்டால், ராவணன் ராமனாலே அழிக்கப்பட்டான் என்று சொன்னார்களாம். 33 கோடி வாழ்நாள் கொண்ட ராவணனுடைய வாழ்க்கையை ஒரு நாழிகை கணக்கிலே அவர்கள் கணக்கிட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறோம். அத்தகைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் பராசக்தியினுடைய பேரருளை புரிந்து கொள்வதற்கு பதிலாக பக்தி செய்தால் நிச்சயமாக அந்த பராசக்தியினுடைய பெருமை நமக்கு புரியும், அருமை நமக்கு புரியும், அவளுடைய பேராற்றல் நமக்கு புரியும். அத்தகைய தன்மை உடையவளை எந்நாளும் பிரார்த்திப்போம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விக்னச மகா குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சொல்ல போகிற மந்திரம் அஷ்ட கர்மங்களையும் சாதிக்கும்வா. வசிய சக்தியை கொடுக்கும், பிரச்சனைகளை ஸ்தம்பனம் பண்ண வைக்கும், நம் சத்துருக்களை விலக்கி வைக்கும், வித்வேஷண சக்தியை கொடுக்கும், அதேமாதிரி உச்சாடன சக்தியை கொடுக்கும், மோகனம் எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அபூர்வமான சக்தியை கொடுக்குமா. இப்படி அஷ்ட கர்மங்களும் ஆட வைக்கக்கூடிய மந்திரம். மாரகம்ன்றதை பற்றி இங்கே நான் பேசலை. மாரக பிரயோகம் நான் கடைசி பட்சம் அது வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்தை ஜபித்தால் முட்டை வந்த பசுவும் விலகி ஓடுவா. அப்படி ஒரு மந்திரம். சிவபெருமானோட மந்திரங்கள் எவ்வளவோ சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு அபூர்வமான மந்திரம். விபூதி பிரயோகம் செய்து ஜபிக்கலாம். சிவபெருமான் மேலே இந்த மந்திரம் சொல்லி ஒரு வில்வதெல்லாமாக சேர்த்து 108 முறை ஜபிக்கலாம். சந்தனத்தில் வில்வத்தை தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சுவாமி மேலே சேர்க்கலாம். ஸ்படிகலிங்கம் அல்லது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானலிங்கம் வைத்து பூஜை பண்ணலாம். அல்லது சிவபஞ்சாட்சர தகடு எழுதி எந்திரத்தை பூஜித்து பலன் பெறலாம். இது ஒரு அபூர்வமான மந்திரம். ஜபம் செய்ய செய்ய பலன் நல்ல முறையில் தெரியும். புண்ணிய ஸ்தலங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். சுவாமியோட சன்னிதானத்திலையும் ஜபிக்கலாம், வீடுகள்லேயும் ஜபிக்கலாம். சத்ருத்துவம் இருக்காது, பகை விலகும், கோர்ட்டு வழக்குகள் தெளிவாகும், வெற்றி கிடைக்கும், நட்புகள் தேடி வரும். அதாவது நிறைய இடங்களில் நண்பர்கள் விலகி போகிறத பார்க்குறோம். அந்த மாதிரி விலகி போனவர்கள் உங்கள் வீடு தேடி வந்து நட்பு பாராட்ட இந்த மந்திரம் பலன் தரும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது செய்வினையாக இருந்தாலும், பில்லி சூன்ய பெரும்பகையாக இருந்தாலும், அல்லது அபஸ்மார பிரயோகங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த மந்திரம் ஒரு பலன் தரக்கூடிய மந்திரம். முதல்ல பொருளை கொடுக்கும், அப்புறம் அருளையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கும். இது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் சாப்பிட்டுட்டோம், மாம்பழ கொட்டையை நம்ம விதைச்சால் மறுபடியும் மாம்பழம் விளையாடுற மாதிரி இது நம்ம பலனடைந்து அதுக்கப்புறமா மறுபடியும் அபூர்வமான பலன்களை தரக்கூடிய மந்திரம். இது அருளும் பொருளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய மந்திரம். ருத்ராட்ச மணியால் ஜபிக்கலாம், பலன் நிச்சயம். விபூதி பிரயோகம் செய்யலாம் இந்த மந்திரத்தை வச்சு. இந்த மந்திரம் சித்தியானவர்கள் விபூதி பிரயோகம் செய்யலாம். நீங்கள் தொலைக்காட்சியில் கொஞ்சம் நீண்ட மந்திரம் அப்படின்றதுனால, பெரிய மந்திரம்ன்றதுனால தொலைக்காட்சியில் பாருங்கள். ஒரு வரிக்கு அப்புறம் நமச்சிவாயன்னு முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வரிக்கு அப்புறமும் நமச்சிவாயன்னு முடியும். அதனால் நீங்கள் அப்படியே டிட்டோ போட்டே போனால் சீக்கிரமாக எழுதிக்கலாம். நீங்கள் அப்படியே டிட்டோன்னு போட்டிங்கன்னா சீக்கிரம் எழுதலாம். ஒரு வரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சா நமச்சிவாயன்னு முடியும். சிவாய நமவன சிந்திப்போருக்கு அபாயம் என்றும் இல்லைன்னு சொன்னான்.
இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. முதல்ல சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா ஓம் ஓங்காராய நமச்சிவாய. அந்த நமச்சிவாயன்னு முடியும். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 6 நமச்சிவாய வரும் பாருங்கள். 6 வரும் நமச்சிவாய. ஓம் முதல்ல ஓம் ஓங்காராய நம சிவாய. ஓம் நகாராய நம சிவாய. ஓம் நகாராய நம சிவாய. ஓம் மகாராய நம சிவாய. முதல்ல சொன்னது ஓங்காராய நமச்சிவாய. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ரெண்டாவது சொல்கிறது ஓம் நகாராய நமச்சிவாய. இப்போ மூணாவது சொன்னது ஓம் மகாராய நமச்சிவாய. அப்புறம் ஓம் மகாராய நமச்சிவாய. அதுக்கப்புறம் ஓம் சிகாராய நமச்சிவாய. எல்லாம் பின்னால் நமச்சிவாய முடியுது பாருங்கள். ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பம் வந்து ஓம் நமச்சிவாயன்ற மாதிரி வரும். ஓம் நம சிவாய அப்படின்னு வரும். ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் நம ஸ்ரீ குருதேவாய. ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய. இதில் பரமபுருஷாய என்ற இடத்துல திரியம்பகாயன்னு 2-3 பாடபேதம் உண்டு. இதில் வந்து இப்போ நம்ம பரமபுருஷாயன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு பாடபேதம் வரும். ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வ தேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசனாய. சர்வாரிஷ்ட விநாசனாய. சர்வாரிஷ்ட விநாசனாய சர்வ துர்மந்திர சேதனாய. சர்வ துர்மந்திர சேதனாய. சிலர் சர்வ துக்க நிவாரணாயன்னு சொல்லுவாள். சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கியம் வசமானய ஸ்வாஹா. வசமானய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல பாருங்கள். ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய. இங்கே பாடபேதம் இருக்குது. சிலர் திரியம்பகாயனும் எழுதுவான். பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய சர்வாரிஷ்ட விநாசனாய சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கியம் வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். உங்களுக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போய் இந்த மந்திரத்தை ஜபித்தவர்கள் கரும்பு சாறால் அபிஷேகம் பண்ணலாம். அல்லது நல்ல உங்களுக்கு பால் தயிரால் அபிஷேகம் பண்ணலாம். வீடுகளில் வசதி இருந்தால் வீடுகளிலேயே பானலிங்கமோ ஸ்படிகலிங்கமோ வச்சு பூஜிக்கலாம். தொடர்ந்து 45 நாட்கள் 108 உருவீதம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரயோகம் பண்ணலாம். ருத்ராட்ச ஜபமும் கிழக்கு முகம் அமர்ந்து உங்களுக்கு ஜபிக்கிறது விசேஷம். இது வந்து அளவுக்கு அதிகமான புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது, பாவங்களை போக்கக்கூடியது, நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடியது, துர்மந்திர சேதனங்களை விலக்கி வைக்கக்கூடியது, கெட்ட சொப்பனங்கள் வராது, துஷ்ட பிரயோகங்கள் நெருங்காது, மனசாந்தி கிடைக்கும், தடுமாற்றம் இருக்காது, பகை விலகும். இது ஒரு அபூர்வமான நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு மந்திரம். விபூதின்னு சொன்னோன்னு நீங்களே வீடுகளில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடையில் நல்ல ஒரு தரமான விபூதியை வாங்கி நீங்கள் ஜபம் பண்ணலாம். நீங்களே பண்ணுறதா இருந்தால் பசுஞ்சாணியில் பஸ்பம் பண்ணி அதை விபூதியாக மாற்றி ஜபிச்சு வைக்கலாம். அல்லது கடையில் நல்ல ஒரு தரமான விபூதியாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ருத்ராட்சத்தால் ஜபிக்கிறது அளவுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை ஸ்படிகத்தால் ஜபிக்கிறதை விட ருத்ராட்ச மணியால் ஜபிக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லுவாள். ருத்ராட்சத்தை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ருத்ராட்சத்தை தரிக்கிறதும் புண்ணியம். அதை கையில் தொட்டு ஸ்பர்சம் செய்து அதை அப்படியே வந்து சத்தம் இல்லாமல் 108 இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதும் விசேஷம். நீங்கள் நினைத்த பலனை நினைத்தபடி தரக்கூடிய மந்திரம். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.